இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாகவும், பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே. அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன். அல்லேலூயா. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாரா? பயப்படாதே, உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இப்பொழுதும் யாக்கோபே. இப்பொழுது தேவன் நம்மளோட பேசி அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இதன் வார்த்தை மூலமா அங்கெல்லாம் போய் கேட்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லப்படுகிறதான வார்த்தை. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன். நீ என்ன செய்ய வேண்டும்? பயப்படாதே. எதை குறித்தும் இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். பிறந்தது நாள் முதல் கொண்டு எத்தனையோ உபத்திரங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், துன்பங்கள் மத்தியிலும், கஷ்டங்கள், துயரங்கள், கண்ணீர், எவ்வளவோ நம்மளுடைய பிரச்சனைகள் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறதான வார்த்தை என்னதென்றால், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ எதை குறித்தும் பயப்படாதே. உன்னை உண்டாக்கினவர் அவர் சின்னதான ஒரு சிறுகுதான ஒரு தேவன் அல்ல. அவர் வார்த்தை சொல்லி மாறுகிறதான மணிபுத்திரன் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை செய்கிறவராயிருக்கிறார். அதுக்குதான் தேவன் இந்த இடத்துல சொல்கிறார், நீ பயப்படாதே. உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை படைத்தவர் சொல்கிறார். யாரோ ஒரு மனிதரோ இல்ல நம்மை பிறக்க வைத்த தாய் தகப்பனாரோ இல்ல கூட பிறந்தவர்களோ யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. சில பேர் சொல்லுவார்கள், கஷ்டத்துல துயரத்துல பாடுகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நம்மளுக்கு சொல்லுவார்கள், ரொம்ப வறுமை இருக்கும் பொழுது, சரி இருக்கட்டும் பயப்படாதீங்க சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஒரு 10 ரூபாய் செலவுக்கு கொடுக்க வேண்டும், இல்ல நம்ம சாப்பிட்ற பொருள் ஒரு அரிசியோ ஒரு எண்ணெயோ இல்ல அதுக்கு அன்றைக்கு ஏற்ற செலவுக்கு உதவுகிற மனுஷர்கள் கிட்ட வரமாட்டார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், உனக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணுமோ, நீ எதை கேட்கிறாயோ, நீ எதை ஆசைப்படுகிறாயோ, நீ எதை எதிர்பார்க்கிறாயோ, நீ எதைக்காக காத்திருந்து ஜெபிக்கிறாயோ, கர்த்தர் உனக்காய் செய்வார். ஆமென். ஏனென்றால் நம்மை படைத்தவர் அவர் மகா பெரிய வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்தையே படைத்தவர், இந்த உலகத்தில் இருக்கிற சர்வத்தை படைத்தவர், அவர் ஆதியும் அந்தமாய் இருக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு விஷயத்துல நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நாம் பிழைக்கிறோம் என்ற கர்த்தருடைய கிருபைங்க. அல்லேலூயா. அவர் கிருபை இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. அதனால இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இப்படியாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நீ பயப்படாதே. உன்னை என்ன செய்தாரா? உலகம் என்ற பாவத்துல, உலகம் என்ற கஷ்டத்துல, துயரத்துல, இச்சையில இருந்து உன்னை என்ன செஞ்சாரா? அதுல இருந்து தேவன் மீட்டெடுத்துட்டார். இன்றைக்கு வருவாங்க, கேட்பாங்க, கர்த்தருடைய வார்த்தை உட்கொள்வார்கள். ஆனால் ராபோஜன பந்தயம், அல்லேலூயா, அதுல அவருடைய ரத்தத்தை மாம்சத்தை புசிக்கணும் என்றால் சில பேர் தடையா இருப்பார்கள். அவர் மீட்டு எடுக்கணும் தான் பாப்பாரு. ஏன்னா அந்த பாவமானது, அந்த சாபமானது, அந்த உபத்திரமானது ஒரு காரியம் இருக்கும் நமக்குள்ள. அந்த சாப கட்டுகள் இருந்து விடுவிக்கணும் என்று சொல்லி மாதத்துக்கு ஒரு முறை நம் சபையில நடக்கும்போது சில பேர் அதுக்கு மாறாய் அவங்க வேலைக்காகவோ எதற்காகவோ போவார்கள். சில பேர் வந்து கூட அதுல பங்கு பெற மாட்டார்கள். ஏன் என்று தெரிய மாட்டாங்க. அவர்கள் உள்ளம் குத்தப்படுகிறது, அவர் உள்ளம் ஒத்துக்கொள்ள மாட்டாந்து. அந்த உள்ளம் பாவத்துல இருக்கிறதுனால, சாபத்துல இருக்கிறதுனால ஏனா எடுக்க வேண்டும் என்று அவர்களே நீ தீர்மானம் பண்ணி கொண்டு அதுக்குள் போகாதபடி விலகி போயிடுவார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்வாரு? அங்க வார்த்தை சொல்லுவனே, பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டு கொண்டேன்.
நாம் செய்ய வேண்டாம். அவர் அதை மீட்டு கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்குள் நாம் போக வேண்டும். அவர் என்ன செய்வார்? நம்மள மீட்டு எடுக்கிறாருன்னா உபத்திரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதியிலிருந்து நம்மள என்ன செய்வாரு? மீட்டெடுப்பாரு. அதுல இருந்து வெளியே கொண்டு வருவாரு. ஒரு நல்ல சுவிட்சமான வாழ்க்கை நமக்கு தர்ற. ஆனா நம்ம என்ன செய்வோம்? சில பேர், நிறைய பேர் கேட்கிறவர்கள் இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்டாங்கன்னா அப்படியே நடந்து. சில பேர் அவர்களுக்குள்ளவும் சில பேர் என்ன செய்வார்? ஐயோ எனக்கு தகுதி இல்லைங்க, எனக்கு போய் வேணாம் வேணாம் வேணாம், நான் இன்னொரு பாட்டி. அப்படியே காலம் போயிடும். அந்த சாபமானது அவங்களை தொடர்ந்து வந்து கொண்டே வரும். இந்த சாபத்துல விடுவே வராது. அந்த சாபத்துல அவங்கள விடுதலை வராது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்படுறது இல்லை. ஆமென். அதன் பிறகு அந்த வார்த்தை முதல் திருப்பி வாசிப்போமா? இது சொல்கிறார், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை சிருஷ்டித்தவர் அவரை உருவாக்குகிறவரும் இப்பொழுதும் என்று சொல்கிறார். 3 வார்த்தை வருகிறது. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றா, நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தே. ஹல்லேலூயா! பயப்படாதே என்று சொன்ன பிறகு என்ன சொல்றாரா? உன்னை பெயர் சொல்லி அழைத்தே. இன்றைக்கு பெயர்கள் மாற்ற வேலை இன்னைக்கு இல்ல பிரதர் மல்லிகார்ஜுன் சகோதரர். உன்னை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்றால் அந்த சாப கட்டில பழையதான வாழ்க்கையில இருக்கிறதான அந்த சாபமான வாழ்க்கையில இருக்கிறதான அந்த பெயர் கிடையாது. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா! மகளே, உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நான் செய்ய போறேன் என்று தீர்க்கதரிசனமாக பேசுவாரு. அநேக விஷயத்தின் மூலமா கர்த்தர் நம் வார்த்தை மூலமா பேசுவாரு. இந்த இடத்துல நமக்கு என்ன புரிந்து கொள்கிறோம் என்றா, அவர் பெயர் சொல்லி கூட அழைக்கிறவரா இருக்கிறார். அதன் பிறகு என்ன செய்கிறார்? நீ என்னுடையவன். நீ யாருடையவன்? பிசாசானுக்கு எந்த விதத்துல சொந்தம்? அவன் உன்னை மேல் உறவாட அதிகாரம் இல்லை. அவர் பெயர் சொல்லிட்டாரு. உன்னை மீட்டு கொண்டாரு. உண்டாக்குனதும் சிருஷ்டித்தவரோ அவர் உன்னை அழைத்தவரா இருக்கிறார். அதனால நீ பயப்படாத என்று சொன்னாரு. அதனால இந்த இடத்துல அவர் சொல்கிறார், என்ன சொல்ல? பெயர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன், எவனும் உனத்தோட நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா! அதுதான் இன்னொரு வார்த்தையில சொல்றது, உன்னை யாராவது எதுனா சொன்னா அவர் என்னவா அப்படியே பயங்கரமா கோவமா எழுந்து நிற்பார். தெலுங்குல அந்த வார்த்தை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் என்ன கவனமாய் கேட்கிறோம் என்றா, அவர் பெயர் சொல்லி அழைத்தவர். அப்படியாகவே நீ என்னுடையவன் முடிக்க போறேன். அல்லேலூயா! யாருடையவளா? அவர் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், அழைத்தவர், பெயர் சொல்லி கூப்பிட்டு அதன் பிறகு நீ என்னுடையவன். இந்த காலத்துல சொல்லுவாங்க, என்னமோ நான் போறேன் வர்றேன், வந்து என்னமோ ஜெபம் பண்றாங்க, என்னையும் அழைக்கிறாங்க, உபவாச கூட்டத்துக்கு வா, அந்த கூட்டத்துக்கு வா, இந்த கூட்டத்துக்கு வா. ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே நடப்பெற வேண்டும் என்றா உனக்குள் அந்த வார்த்தை கிரியை நடப்பிக்க வேண்டும். அந்த வார்த்தை இருதயத்துல பதைத்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின்படி அன்றாட வாழ்க்கையில நாம் அசைப்பட்டு நடக்க வேண்டும். அதை தியானிக்க வேண்டும். அதற்காக நாம் காத்திருந்து முட்டி போட்டு நமக்கு இருக்கிற நேரத்துல ஒதுக்கி தேவனுக்கு நேரத்தை கொடுத்து கர்த்தரிடத்துல செபிக்கிற வாழ்க்கை வேண்டும். ஏசப்பா, இன்றைக்கு அந்த வார்த்தை சொன்னீங்க, பயப்படாதே என்று. ஆனா இந்த என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்துக்காக நான் பயப்படுகிறேன். நடக்குமா நடக்காதா? இவ்வளோ ஆண்டுகள் பின்பு, இவ்வளோ வருஷத்துக்கு அடுத்தது எனக்கு செய்யப்படுமா என்று சொல்லி நாம் நினைப்போம். அப்போ அந்த வார்த்தை நாம் கேட்க கேட்க அந்த வார்த்தை எனக்கு நம்ம பலப்படுத்தும். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாரம் முழுவதும் இந்த வாரத்துல கேட்டு அந்த வார்த்தை வச்சு செபிக்கிறவர்களா இருக்க வேண்டும்.
சில பேர் அந்த வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில எப்படி செவிக்க வேண்டும், பிராக்டிக் லைஃப்ல எப்படி தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை அசை போட வேண்டும் என்றதை கற்றுக்கொள்ள மாட்டார்கள், தெரிந்து கொள்ள மாட்டார்கள், அதை குறித்து யோசிக்கவும் மாட்டார்கள். ஆனா நான் போறேன் வர்றேன், ஆனா எனக்கு ஏன் நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் விடுதலை கிடைக்கல என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனா அதுக்கேற்ற செயல் இல்லை. அதுக்கேற்ற செயல் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கிறோம், நீ என்னுடையவன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமா நம்மை ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவாராக. ஆமென். ஜீசஸ்.